வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லக்கூடிய புதிய வெளியீடுகள் கடந்த இந்த 5 மாதங்களாக 2025 தொடங்குனதுலேருந்து பெரிதாக நிறைய ஐபிஓஸ் ஒன்றும் வரல. அப்படியே வந்திருந்தாலும் மக்கள்கிட்ட அதுக்கு ஒரு பெரிய லெவலில் ஆதரவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக மார்க்கெட் உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது வார் அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் வரும்போது இந்த புதிய வெளியீடுகள் எல்லாமே ஒத்தி வச்சுருப்பாங்க. அது அவ்வளவா வராது. அதுவும் மக்கள்கிட்டையும் வந்தாலும் வரவேற்பு இருக்காதுங்கும் போது எதுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படியே இருக்க முடியாது இல்லையா? அதனால் இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு புதிய வெளியீடுகள் வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றிய ஒரு பதிவு தான் இன்றைய பதிவு. இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லக்கூடிய புது கம்பெனிகள் லான்ச் பண்ணும்போது அப்ளை பண்ணி அதை வாங்கிறது ஒரு டைப்பு. ஆனால் பெரும்பாலும் அப்ளை பண்ணுனா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஈவந்தோ மேக்ஸிமம் லெவலுக்கு நம்ம அப்ளை பண்ணால் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அதற்காக அந்த கம்பெனிகளில் அப்படியே விட்டுடாமல் அவங்க எப்படியும் லிஸ்டிங் டே வராங்க இல்லையா, செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்து தானே ஆகணும். ஸோ அன்றைய தினம் கூட நம்மளால் முடிஞ்ச அளவு சில கம்பெனி ஷேர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், வாங்கி வைத்து கொள்ளலாம். லாங் டேர்முக்கு இந்த மாதிரி புதிய வெளியீடுகள், அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் வாங்கி ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வெளில வரத்துக்கெல்லாம் இந்த ஐபிஓவில் வரக்கூடிய கம்பெனிகள் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த மே மாதம் ஒரு 5 கம்பெனிகள் வர இருக்கின்றன. இதில் ஏற்கனவே 2 கம்பெனிகள் நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும், முடிஞ்சு போச்சு டேட்டு. ஆனால் லிஸ்டிங் டே அன்னைக்கு வாங்கலாம். சில கம்பெனிகள் இனிமேல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது ஒரு டைப்பு. அன்றைய தினம் லிஸ்டிங் டே அன்னைக்கு வாங்கி அதுக்கு அடுத்த ஒரு வாரம் 1 மாதம் அல்லது 1 வருஷம் வரைக்கும் வைத்திருந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு டைப்பு. இதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மே மாதம் நிறைய கம்பெனிகள் ஒரு 5 கம்பெனிகள் தர இருக்கிறேன். ஸோ உங்களுடைய சாய்ஸும் நீங்கள் திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரி ஐபிஓ அப்படிங்கிற இந்த கம்பெனி. மே 21 அப்ளிகேஷன் கொடுக்கணும். மே 21 இன்றைய இந்த பதிவின் போதே அப்ளிகேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் முடிந்துவிட்டது. ஆனால் லிஸ்டிங் டே மே 28. நம்ம அன்றைய தினம் கூட போய் வாங்கலாம். ப்ரைஸ் பேண்டாக 85லேருந்து 90 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸு 2150 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். அதாவது புது ஷேர் ஹோல்டர்ஸ் தான் உள்ளே வர்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் இங்கே கிடையாது. இதுக்கு எவ்வளவு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, QIBன்னு சொல்லக்கூடிய குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் 112.63 டைம் வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. சப்ஸ்கிரைப்டு ஆயிருக்கு. இட்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப்டு. டோட்டலாக டிமாண்ட் 43.14 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ நல்ல ஓவர் சப்ஸ்கிரைப் தான் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி 1988 நிறுவப்பட்டது. இவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிவ் ஷீட் மெட்டல் ஃபார் த 2, 3 and 4 வீலர்ஸ் இவங்க எல்லாருக்குமே பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பாலிமர் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனியாக இருக்கக்கூடியது. ஸோ ப்ரைஸ் பேண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. பெரும்பாலும் லிஸ்டிங் டே அன்னைக்கு டபுளாகத்தான் ஓப்பன் ஆகும். இருந்த போதிலும் கூட லாங் டேர்ம்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கக்கூடும். ஏன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய ஆளுங்க. பஜாஜ், ஹீரோ ஹோண்டா, ராயல் என்ஃபீல்டு, டாடா மோட்டர்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. ஸோ இவங்கெல்லாம் இவங்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க. இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அப்போ இந்த கம்பெனிலாம் உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு லாங் டைமில் வச்சுருக்கும் போது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கக்கூடியது. ஸோ லிஸ்டிங் டே அன்னைக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக அங்கே உங்களுக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்து வாங்க பாருங்கள். முடிஞ்சால் ஃபுல்லாக ஓவராக டம்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கலாம். ஏன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா லிஸ்டிங் டே அன்னைக்கு ஏறிட்டு அப்புறம் கொஞ்சம் இறங்கக்கூடியது. ஸோ பெரும்பாலும் இது 150 ரூபா ரேஞ்ச் வாக்கில் வரலாம். ஸோ நல்ல ஒரு கம்பெனி இந்த பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரி. லிஸ்டிங் டே அன்னைக்கு எதிர்பாருங்க. அடுத்த நான் பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா லீலா ஹோட்டல்ஸ். லீலா ஹோட்டல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா மே 26லேருந்து மே 28 வரைக்கும் தான் இதோடைய டைமிங்கு. ஸோ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கக்கூடிய கம்பெனி.
ப்ரைஸ் பேண்டாக 413லேருந்து 435 ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இஷ்யூ சைஸு 3500 கோடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவாக 2500 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலாக 1000 கோடியும். ப்ரமோட்டர் அதிகமாக விற்கலை, ஃப்ரெஷ் இஷ்யூ தான் எதிர்பார்க்குறாங்க. லிஸ்டிங் டேட் வந்து ஜூன் 2ஆம் தேதி. ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மே 26லேருந்து பார்க்கலாம். இவங்க 2019 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க. லீலா பிராண்ட் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுடைய லக்ஸரி ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் தி லக்ஸரி ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். லீலா பேலஸ், லீலா ரெசார்ட்ஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்லி, சென்னை, அந்த மாதிரி பெங்களூர், இது பெங்களூர் பேஸ்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களை கிட்டத்தட்ட 67 ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு மேலே வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டார் ஹோட்டல் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய வந்தது, பார்க் ஹோட்டல்லாம் வந்து நல்ல லாபத்தை கொடுத்தது. அதே மாதிரி தாஜ் ஹோட்டல் இருக்கிறாங்க. இப்போ அந்த வரிசையில் இந்த லீலா ஹோட்டல் வந்திருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணி பார்க்கலாம், கிடைச்சா லக்கு தான். கிடைக்காட்டி பேஸ்ட் ஆன் தி சப்ஸ்கிரிப்ஷன் நான் சொன்னது இப்போ போன பெல்ரேஸ் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு டோட்டல் டிமாண்ட் ஒரு 30லேருந்து 40 தாண்டுனா இஸ் எ ஓவர் சப்ஸ்கிரைப்னு சொல்லலாம். அதே மாதிரி QIBயோட இன்வால்மெண்ட்டு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே NSE இந்தியா வெப்சைட்டில் அவைலபிள். நீங்கள் IPOன்னு போனீங்கன்னா இட்ஸ் எ கவர்மெண்ட் வெப்சைட்டு, அதில் இந்த டேட்டா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டிமாண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். 3rd டே, 2nd டே பார்த்துட்டு கூட நீங்கள் 3rd டே அப்ளை பண்ணலாம். பட் 3rd டே பார்த்துட்டு நீங்கள் 4th டேலாம் அப்ளை பண்ண முடியாது. அந்த 28ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வேணும்னா அந்த 3rd டே முடிஞ்ச பிறகு எவ்வளோ டிமாண்ட் வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஜூன் 2ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது இல்லையா, அன்றைக்கி காலையில் போய் நம்ம இதை வந்து இந்த கம்பெனியை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ லீலா ஹோட்டல் ஒரு நல்ல சாய்ஸு, ஒரு லாங் டேர்முக்கு வாங்குறவங்களுக்கு. அடுத்ததாக ஸ்கோடா டியூப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வர இருக்கிறாங்க. இவங்க மே 28லேருந்து மே 30 வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ப்ரைஸ் பேண்டாக 130லேருந்து 140 ரூபா கொடுத்துருக்காங்க. இஷ்யூ சைஸு சின்னது தான், 220 கோடி தான். எல்லாமே அது ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இவங்களுடைய லிஸ்டிங் டேட்டாக ஜூன் 4ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி 2008 இன்கார்பரேட் ஆன கம்பெனி. இவங்க மெயினாக எதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூப்ஸ் அண்டு பைப்ஸை வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்மால் கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து பெரும்பாலும் அப்ளை பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வர இருக்கும்போது நம்ம இது மாதிரி குட்டி குட்டி கம்பெனிகள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்த போதிலும் கூட லாபம் தருவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான். இருந்த போதிலும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த கம்பெனிஸ்லாம் வாங்கலாம். பெரும்பாலும் இப்போல்லாம் வந்து IPOஸ்க்கு வரவேற்பு இருக்குது, லாஸ் வைக்கிறது இல்லை. பட் ஒரு பம்பர் ஜாக்பாட்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த மாதிரி ஸ்கோடா டியூப்ஸ் மாதிரி சின்ன இஷ்யூ சைஸ் இருக்கிற கம்பெனிகள்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு 1000 கோடிக்கு இஷ்யூ சைஸ் மேலே இருந்ததுன்னா நம்ம அதில் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு நல்ல IPO வந்திருக்க போது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஜிஸ் ஓபெக் டெர்மினல், AVTL அப்படிங்கிற பேரில் வந்திருக்காங்க. இவங்களுடைய IPO ஓப்பன் டேட்டும் அடுத்த வாரம் மே 26லேருந்து மே 28. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்களுடைய ப்ரைஸ் பேண்டு 223லேருந்து 235 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸு 2800 கோடி. இவங்களும் ஒரு ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ப்ரமோட்டர்ஸ் தங்களுடைய ஹோல்டிங்ஸ் எதையுமே விற்பனை செய்யலை. லிஸ்டிங் டேட்டு ஜூன் 2ஆம் தேதி. இந்த கம்பெனி 2013 இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரேஜ் டெர்மினல்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்டோரேஜ் டெர்மினல்ஸ்னால் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 2 விதமான டிவிஷன் வச்சுருக்காங்க. ஒன்று கேஸ் டெர்மினல், LPG, ப்ரொபேன், பியூட்டேன் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது. இன்னொன்று லிக்விட் டெர்மினல் டிவிஷன், இதில் பெட்ரோல், கெமிக்கல், வெஜிடபிள் ஆயில் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய டெர்மினல்ஸை வச்சுருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு கம்பெனி. LPG கேஸ் இந்த லிக்விட் ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல தரமான நிறுவனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் மே 26லேருந்து கண்காணித்து பாருங்கள். ஒருவேளை 2வது நாளே உங்களுக்கு நல்ல சப்ஸ்கிரைப் ஆகிருக்குன்னா 3rd டே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். கிடைச்சா அவங்களுக்கு வந்து லக்கு தான், கிடைக்காட்டி பரவாயில்ல. ஜூன் 2ஆம் தேதி இந்த கம்பெனியை நம்ம வந்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா வந்து 2 LPG ஸ்டோரேஜ், 16 லிக்விட் ஸ்டோரேஜ்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல யூனிக்கான ப்ராடக்டான கம்பெனி. எப்பாவது வருஷத்துக்கு வந்து 1-2 தான் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ லாங் டேர்முக்குன்னு வரும்போது இந்த கம்பெனிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும். எப்போதுமே IPO கம்பெனி வாங்கின உடனே சில கம்பெனிகள் உங்களுக்கு அவங்களுடைய ராலியை தொடங்கிடுவாங்க. சில பேர் ஒரு 3லேருந்து 6 மாதம் ஆன பிறகு
தான் அவங்களுடைய ரேலியை தொடங்குவாங்க. அதனால் இது இன்ட்ராடேக்கெல்லாம் உபயோகமாக படுத்திக்காதீங்க. இதை பெரும்பாலும் வாங்கி வைக்கிறதுக்கும் 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு தரமான கம்பெனியாக இந்த AVTL அப்படிங்கிற கம்பெனியும் இருக்கும். அடுத்து நான் பார்க்க போகிற கம்பெனி Borono Weaves IPO. இவங்க ஏற்கனவே IPO அப்ளிகேஷன்லாம் முடிச்சுட்டாங்க. ஏன்னா மே 20லேருந்து மே 22 இவங்க லிஸ்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் மே 27ஆம் தேதி. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கக்கூடிய கம்பெனி. ப்ரைஸ் பேண்டு 216 ரூபா கிட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் QIB ஒரு 85 டைம்ஸும் டோட்டல் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது 147 டைம்ஸு. பட் இவங்களுடைய இஷ்யூ சைஸும் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் 144 கோடி தான். இந்த கம்பெனி மெயினாக அன்பிளீச்டு கிரே ஃபேப்ரிக் பேஸ்டு கம்பெனி சூரத்தில் இருக்கிறாங்க. ஸோ பாலிஸ்டர் இந்த மாதிரி கம்பெனி ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓவர் டிமாண்ட் ஆகிருக்கு. இருந்த போதிலும் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருந்தாலும் இஷ்யூ சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம். லாங் டேர்முக்கு இது எந்த அளவு வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் AVTLும் பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரி, லீலா ஹோட்டல்ஸ் இவங்க எல்லாமே நீங்கள் லாங் டேர்முக்கும் தாராளமாக இதை வைத்துக்கொள்ளலாம். நல்ல லாபத்தை நமக்கு அப்ளை பண்ணாலும் கொடுக்கும். அதே சமயம் லிஸ்டிங் டே வாங்கினாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ நேயர்கள் இந்த 5 IPOவில் உங்களுடைய சாய்ஸ் எது, நீங்கள் எதை கெஸ் பண்ணுறீங்க நல்லா போகும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. என்னுடைய சாய்ஸு என்னுடைய ரேங்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நான் சாய்ஸாக பெல்ரைஸ் கொடுப்பேன், 2வதாக AVTL கொடுப்பேன், 3வதாக லீலா ஹோட்டல், 4வது Borono Weaves அப்படின்னு கொடுக்கக்கூடியது என்னுடைய தரவரிசை. நீங்கள் எப்படி இதை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் என்ன அப்ளை பண்ண போகிறனோ, நான் என்ன வாங்க போகிறனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட கம்பெனிகளை நீங்கள் IPO வழியாக வாங்குங்க. IPO வழியாக வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 70 கம்பெனி தான் வரும். இந்த முறை அதுவும் குறைவாகத்தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நல்ல தரமான கம்பெனிகள் வரும்போது, ஏன்னா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் சரி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருந்தாலும் IPO கம்பெனிகள் எப்போதுமே லாபகரமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.